பிரியமானவர்களை, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் நாம் எல்லாரும் கூடி வந்து அவரை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுக்கிற இந்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவர் இயேசுவுக்கு நம்ம நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் நேர்த்தியாக பாதுகாத்து வந்தார். ஆமென். அப்படியே கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் அப்படியே நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மாதத்தின் முதல் நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கிற இந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவராய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் கொஞ்சம் துதிங்களை வாய்களை திறந்த நல்ல ஆண்டவரே சுப துதிங்க. அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவராக இருந்தீரே அப்பா, நீர் வல்லவராக இருந்தீரே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீரே, எங்களுடைய கைகளை பிடித்து நடத்தினீரே ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் உடைய சுத்தத்தின்படியே கர்த்தர் சந்தித்து கொடுத்தீரே அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். செலுத்துங்க எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து, இந்த மாதத்தின் முதல் நாளை காண கிருபை செய்த தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துங்க. டேடி, நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ தடுமாற்றங்கள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ கண்ணீரின் பாது, பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்பட்ட பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்தாரே, உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்தாரே அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் டேடி. அப்பா தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, நீ நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, சிறப்பு பாடலை கேட்டு அதற்கு பின்பதாக உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதுவே உமக்கு பிரியமான ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை என்பதை வேதத்தின் மூலமாக எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறீரே ஏசப்பா. நாங்கள் எங்களையே கொடுக்கிறோம். அந்த மாதத்தின் முதல் நாளில் இனி நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. நம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை நம்மை அழைக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்மை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் எங்கேயோ ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களை போல் எங்களை மாற்றிவிட வேண்டும் என்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் செய்கிறபடினால நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எஞ்சி இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே உடைய நாம மகிமைப்படட்டும். அதன் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் வைத்திருக்கிற நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், அருமையாக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுதும் கூட நல்ல ஒரு கருத்து செறிந்த ஒரு சிறப்பு பாடலை நம்ம பாட கேட்க இருக்கிறோம். அந்த பாடலின் வழியாகவும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கேட்போமா?
சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா, கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா, கடலினை கண்டித்த கர்த்தனிரல்லோ, கடவாத எல்லை என் வாழ்வில் தாரும், கடலினை கண்டித்த கர்த்தனிரல்லோ, கடவாத எல்லை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். நிலவுண்ட மலையே புகழிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். நிலவுண்ட மலையே புகழிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீர சேதங்கள் அணுகாமல் பரமனே என்னும் தீபமாய் வாரும். பாரினில் காரீர சேதங்கள் அணுகாமல் பரமனே என்னும் தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரைய கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரைய கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். ஆ ஆ பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட ஒரு அருமையான சிறப்பு பாடலை பாட கேட்டோம்.
பாடலின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசினார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமாய் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமாம், தொடர்ச்சியாக எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. அநேக அற்புதமான காரியங்களை கர்த்தர் ஊழியத்தின் பாதையிலே செய்கிறதை எண்ணி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த யூடியூபின் மூலமாக நம்மெல்லாம் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க, அவளை பாடி துதிக்க, ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக காரியங்களை செயல்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக தருணங்களை தந்திருக்கிறார். அவைகளை எண்ணி பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி செலுத்த நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆமாம், இந்த யூடியூப் மூலமாக நீங்கள் தொடப்பட்டு இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய சாட்சிகளை எங்களோட கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். எங்கள் மினிஸ்ட்ரியுடைய இமெயில் ஐடியை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதில் நீங்களோடு கூட தொடர்பு கொண்டு கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் சாட்சிகளாக பதிவிடும் பொழுது அது அநேகரை இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்பட செய்வதற்கு இன்னும் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நான் அன்போடு சொல்லிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். உலகம் எங்கிலும் மற்றும் பல பகுதிகளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து செல்வதற்கு அந்த யூடியூப் சேனல் மூலமாக மற்றும் கன்வென்ஷன் கூட்டங்கள் மூலமாக பாடலின் வாயிலாக கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களில் எங்களை தாங்கிக் கொள்ளுங்க. ஆமாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடும் எங்களோடும் இந்த மாதத்தின் முதல் நாளில் பேசுங்கன்னு சொல்லி கேட்போமா? ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மன மகிழ்ச்சியின் மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, செயல்படுகிற பாத்திரங்களாக எங்களை மாற்றிவிடுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானங்களும் அப்பா உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பெரிதியாயிருக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறோம். கர்த்தர் அவ்வனமே நீர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. எவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஹல்லேலூயா. என்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே செய்து அவருடைய கிரியை முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு சரீர போஜனம் தான் பெருசாக இருக்கு இல்லை? வயிறு நிரம்பணும், ஆமாம், கல்லாப்பட்டி நிரம்பணும், பர்ஸு நிரம்பணும், ஆமென், பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி வழியணும். ஆமாம், இந்த காரியத்தில் தான் நீங்களும் நானும் குறியாக இருக்கிறோம். ஆமாம், 3 வேளையை தாண்டி போஜனம் பண்ணுகிற ஆட்கள்லாம் உண்டு. எனக்கு அன்பான தேவஜனமே, இங்கே ஆண்டவர் எவ்வளவு அருமையாக பேசுகிறார். நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்தபடி கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. தேவ சித்தத்தை செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அதை அருமையாக சொல்லுகிறார். என்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது, அதுவே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைகள். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்கிறோமா? ஆண்டவர் இயேசுடைய சித்தத்தை செய்கிறோமா? சித்தம் செய். இன்னைக்கு ஆண்டவர் பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு சித்தம் செய். Do the will of God. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இயேசு கர்த்தருடைய சித்தத்தை செய்தார். பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன, அப்படி உள்ளத்தின் வாஞ்சை என்ன, அப்படி விருப்பம் என்ன, தெரிந்த வசனங்கள் தான். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வேதம் அருமையாக சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி, ஆண்டவர் இயேசுவை நமக்காக தந்துருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய உள்ளம் என்ன? மனுக்குலம் நீங்களும் நானும் கெட்டு போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல உள்ளம் கொண்ட பிதாவாகிய தேவன், அவருடைய உள்ளமெல்லாம் மனுக்குள்ள ரட்சிக்கப்படணும், இழந்து போன உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளணும், ஆண்டவர் இயேசுவோடு இணைத்து கொள்ள வேண்டும். அதுதான் பிதாவாகிய தேவனுடைய உள்ளமாகவே இருக்கிறது. இதை ஆண்டவர் இயேசு நன்கறிந்தவராக அவர் சொல்லுகிறார். இந்த சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய அனுதின போஜனமாக இருக்கிறது. ஆமென். Doing the will of God. Will of God என்ன? தேவ சித்தம் என்ன? நீங்களும் நானும் அறியாத மக்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிக்கணும். அறியாத மக்களுக்கு இயேசுவை தெய்வம் என்பதை
அறிவித்து அவர்களை மந்தைக்குள்ளே கொண்டு வரணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ சித்தம் செய்கிறோமா? ஆண்டவர் இயேசுவை குறித்து ஆமென் தீமோத்தேயுவில் பவுல் எழுதும் அருமையாக சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1:15 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார், தேவ சித்தம் நிறைவேற்ற அவர் வந்தார். இன்னும் மத்திய 20:28 பார்க்கிறோமே, ஆண்டவர் இயேசு ஊழியம் கொள்ளும்படியாக வராதபடிக்கு ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும்படியாகவும் அநேகரை மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார், தேவ சித்தத்தை செய்யும்படியாக வந்தார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு யோவான் 4:34 ரொம்ப அருமையாக பதிவிடுகிறார். தேவ சித்தம் செய்வதே என்னுடைய அனுதின போஜனமாக இருக்கிறது. என்னை அனுப்பினவருடைய சித்தம். பிதாவாகிய தேவன் என்ன சித்தம் கொண்டார்? மனுக்குள்ள ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அதை என் ஆண்டவர் இயேசு நன்கு உணர்ந்தவராக தன்னுடைய அனுதின போஜனமாகவே கொண்டு அறுவடை மிகுதியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து செயல்பட்டதை என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஆமென். லூக்கா 19 நமக்கு தெரிந்த வேத பகுதி தான். அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை தேவன் நமக்கு காண்பித்து கொடுத்து நம்ம தியானித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா 19 நேராக நம்முடைய கண்களை திருப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாயும் இருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்து மரத்தில் ஏறினான். இங்கே ஆயக்காரனின் தலைவன், ஹெட் ஆஃப் தி சீஃப் டாக்ஸ் கலெக்டர், அவனிடத்துல பணம் இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, இருக்க வேண்டிய சந்தோஷம், சமாதானம், புது வாழ்வு நிறைவு அவனுக்கு இல்லை. அவன் அங்கலாய்க்கிறான். ஐயோ, இதை நான் எங்கு பெற்றுக்கொள்ள முடியும்? இதை நான் எங்கு பெற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, அன்பான சபை, அன்பான குடும்பங்களே, இப்படி ஏராளமான மக்கள் ஐயோ சந்தோஷம், சமாதானம், புது வாழ்வின் நிறைவில்லாதபடிக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவை அறிந்த பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எப்படி பிதாவாகிய தேவனுடைய உள்ளத்தை அறிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தாரோ அவ்வண்ணமாகவே நீங்களும் நானும் நம்மையும் தாழ்த்தி அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். சகைவை போல எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் தத்தளித்து கொண்டிருக்கிறார்களே, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களே. கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம், ஆனா நிம்மதி இருக்காது. ஐயா, நிம்மதியை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவர் இயேசு அல்லவோ? உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, தேவ சித்தத்தை இந்த மாதத்தில் நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இந்த மாதம் மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். இந்த மாதத்தில் அதை அழுத்தமாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடுறான். ஆமாம், முன்பதாக ஓடி காட்டுத்தி மரத்தில் ஏறி அமர்ந்து கொள்கிறான். ஆமாம், லூக்கா 19:5 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாக இறங்குவா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசு நின்று அந்த இடத்தில் வந்த உடனே நின்று அண்ணாந்து பார்த்து, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, நின்று அண்ணாந்து பார்த்து. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் கூட உங்களுடைய என்னுடைய உள்ளங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். மகனே, மகளே, அன்பான குடும்பங்களே, அன்பான சபையே, நீ எங்கு போய் கொண்டிருக்கிறாய்? எங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சீக்கிரமாக உன்னுடைய பாவ வழிகளிலிருந்து இறங்கி வா, கம் டவுன், இறங்கி வா என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சகையு ஆண்டவர் இயேசுவை பார்க்கும்படியாக வகை தேடுகிறான். இன்றைக்கு உலகத்தில் பல கோடி மக்கள் விடுதலைக்காக ஏங்குறாங்க. ஐயா, இயேசுவிடத்திலிருந்து கிடைத்து விடாலாம் என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்களும் நானும் அன்பை அறிவிக்க அழைக்கப்படுகிறோமே. இங்கே அப்படி தேடி வந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு தேவ சித்தம் நிறைவேறும்படியாக செயல்படுகிறத பார்க்க முடிகிறது. இறங்கி வா, கம் டவுன் ஜாக்கரஸ், இறங்கி வா சகையுவே என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்களும் நானும் இறங்கி வந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற மீட்பை முதல்ல பெற்றுக்கொள்ளணும். அதோடு நின்று விடக்கூடாது. நீங்களும் நானும் செயல்படணும். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க, ஹல்லேலூயா.
சேர்ந்து பாடுவோமா? அருமையான பாடலின் வரிகள். கட்டின வீடும் நிலம்பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம்பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே அலைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. இறங்கி வந்து விடுவாயா? உங்களுக்கு எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு, நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. எனக்கு அன்பான தேவஜனமே, இறங்கி வா என்று சகைவை அழைத்தது போல உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். இறங்கி வந்துருங்க. இறங்கி வந்து தொடப்பட்டு இருப்பீர்களேனா ஆண்டவரோடு இணைந்து கொண்டு அறியாத மக்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல, அவர் சித்தம் செய்ய வாங்க என்று சொல்லி கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வா என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆமென். இறங்கி வா என்று சொன்ன உடனே என்ன நடக்குது பாருங்க. லூக்கா 19:6 படிக்கிறேன். அவன் சீக்கிரமாய் இறங்கி, சீக்கிரமாய், ஹல்லேலூயா, அந்த வசனத்தை கவனிங்க, சீக்கிரமா. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மாதத்தில் முதல் நாளில் வசனம் நம்மை நோக்கி வருகிறது. சீக்கிரமா வாங்க. பாவ சாபத்தில் இருப்பீங்க, சீக்கிரமா ஒப்பு கொடுங்க. அற்புதத்தை பெற்றுக்கொண்டு சீக்கிரமாய் செயல்படுங்க, சித்தம் செய்யுங்க. ஹல்லேலூயா. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகை நின்று, நல்ல கவனிங்க 8வது வசனம். சகை நின்று கர்த்தர் நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகள் பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்பி செலுத்தி விடுகிறேன் என்றான். நல்ல கவனிங்க, தேவ சுத்தம் என்ன, பிதாவாகிய தேவனுடைய உள்ளம் என்ன, மனுக்குலம் மீட்படையணும். பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்தியத்தில் அவரோடு இணைந்து இருக்கணும். தேவனுடைய உள்ளம். ஆண்டவர் இயேசு அதை நன்கு அறிந்து அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறத இந்த பகுதியில் அருமையாக நம்ம பார்க்க முடிகிறது. அதோடைய போஜனமாக இருந்ததாம். ஆமென். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை கொடுத்துட்றேன். அவன் செய்த தவறுகள் எல்லாம் அறிக்கை எடுக்கிறான். அநியாயமாய் நான் வரி வசூல் செய்தேன், ஆண்டவர் என்னை மன்னிங்க, நாளத்தனையாக நான் திரும்பி கொடுத்துட்றேன். ஹல்லேலூயா. வாட் a wonderful confession. எனக்கு அன்பான தேவஜனமே, ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பலவீனங்களுக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுத்திருப்போமே. ஆனால் அறிக்கை செய்வோம், அறிக்கை செய்வோம். ஆமென். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அறிக்கை செய்கிறான். செய்த மாத்திரத்தில் நடக்கிறது. அந்த 19:9 நான் வாசிக்கிறேன். லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ பிதாவாகி தேவனுடைய உள்ளம் என்ன, மனுக்களும் மீட்பு ரட்சிப்படையணும். ஆண்டவர் இயேசு அதை உள்வாங்கினவராக அவருடைய சுத்தம் செய்வதே அனுதின உணவாக நான் உட்கொள்ளுகிறேன் என்று சொல்லி பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அது பரிபூர்ணம் அடைகிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற உன்னதமான அனுபவத்துக்குள்ள சகையை
நடத்தப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அவன் நம்மளுடைய வீடும் ஆமென் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்துக்கு நேராய் புறப்படுகிறது, மாறுகிறது பார்க்க முடிகிறது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறது பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் இலவசமாய் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தாரே. எத்தனை வருடங்களாக ஆமென் இன்னும் முதலாம் வருகையின் ரட்சிப்பை குறித்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோமோ, இரண்டாவது வருகையில் இயேசு வரப்போகிறார். ஆண்டவர் இயேசுடைய உள்ளம் என்ன, மனக்குள்ள ரட்சிக்கப்படணும். ஆகவே தான் அவர் ரத்தம் சிந்தினார். ஆகவே தான் நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவர் இயேசு மாடுகளாகி உங்களுக்காக எனக்காக தம்முடைய ஜீவனையும் கொடுத்தார். என கண்மான தேவஜனமே, கடைசி சுற்ற ரத்தத்தையும் சிந்தினார். நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுடைய உள்ளத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே நம்முடைய அனுதின போஜனமாக இருக்கணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 19:10 பாருங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். என கண்மான தேவஜனமே, இழந்து போன நம்மை தேடி வந்து நமக்கு அற்புதங்களை செய்தவர் அவர் அல்லவோ? ஹல்லேலூயா. இழந்து போன நம்மை தேடி வந்து மந்தையில் சேர்த்து கொண்டாரே. நீங்களும் நானும் இன்னும் தூரமாக இருக்கிற மக்களை கொண்ட தரிசனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அர்ப்பணிக்க நம்ம அவளோடு இருக்கிறோமா? அர்ப்பணிக்க அவளோடு இருக்கிறோமா? இல்லைன்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படியே வீணாக கழிக்க போகிறோமா? அர்ப்பணிப்போமா? சேர்ந்து இந்த பாடல் வரிகளை பாடுவோமா? வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பதுவே. வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பதுவே. வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வான். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் தேவ சித்தம் என்ன? அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மீது நீங்களும் நானும் கரிசனையோடு முன்னேறி செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, எத்தனையோ மிஷினரிகள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்மை தேடி வர கர்த்தர் கிருபை செய்தாரே. அதன் மூலமாக ரட்சிப்பின் நறுமணத்தை, ரட்சிப்பின் ஆடையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்தாரே. எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனங்களாக கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிறார். இதை அறியாத மக்களுக்கு அவரை அறிவிக்க நம்மை அழைக்கப்படுகிறோமே. மறந்து விட்டோமோ? ஒரு வில்லியம் கேரியை கர்த்தர் தந்தாரே. கிரகாம் ஸ்டெயின்ஸை நமக்கு தந்தாரே. ஒரு ஏமி கார்மைக்கல் அம்மையாரை தந்தாரே. கால்துவல் அவர்களை தந்தாரே. ராக்லண்ட் ஐயா அவர்களை தந்தாரே. ஒரு ரிங்கிள் தோபே ஐயாவை தந்தாரே. சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ மிஷினரிகள் தங்களுடைய இன்னுயிரை திறந்தாங்களே. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்களாக ஆமென் தங்களை அர்ப்பணித்த எத்தனையோ பேர் தங்களுடைய இன்னுயிர்களை உங்களுக்காக, எனக்காக, நமக்காக தந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோமே. இன்னும் செயல்பட தாமதிக்கிறோமோ? தேவ சித்தத்தை அறிந்து நம்மை அர்ப்பணித்து முன்பதாக ஓட நம்ம தாமதித்து கொண்டிருக்கிறோமோ? தாமதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் இயேசுடைய சித்தம் ஆமென் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து ஆண்டவர் இயேசு அருமையாக பேசுகிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது. ஆமென். அந்த ஆண்டவர் இயேசு ரொம்ப அருமையாக மத்தேயு 28:18-19-20 உங்களுக்கு எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். மார்க் 16:15 மூலமாக உங்களுக்கு எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இதை உணர்ந்து நம்ம ஆண்டவர் இயேசுடைய உள்ளத்தை உணர்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். எப்படி பிதாவாகிய தேவனுடைய உள்ளத்தை அறிந்து ஆண்டவர் இயேசுடைய சித்தமாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, மீட்புக்குள்ள மக்களை நடத்தும்படியாக தன்னை அர்ப்பணித்து அதுவே அனுதின போஜனமாக தான் கொண்டேன் என்று சொல்லி சொல்கிறத பார்க்க முடிகிறது. அப்பனமாக நீங்களும் நானும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஓட அழைக்கப்படுகிறோம். செய்வோமா? எல்லாரும் கண்களை மூட போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுங்க.
ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும்படியாக, ஆண்டவரே பாடல்களை பாடி உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பிரயோஜனமான மனிதன் நீங்கள் சொன்னதை சொல்லியிருக்கிற குற்றங்கள் குறைவுகளை தயமா மன்னிங்க. விதைக்கப்படுகிற விதைகள் ஆண்டவரே ஒவ்வொன்று 30, 60, 100 கனி கொடுப்பதை கண்டு கேட்டு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இப்பொழுதும் கூட இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, உம்மை அறிந்து அறியாத பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நான் பாரத்தோடு வருகிறேன். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்கள் யாவருக்கும் கர்த்தர் கிருபையாயிருங்க ஆண்டவரே. நாங்கள் பலவீனமுள்ள பாண்டங்கள் தான் ஆண்டவரே, ஆயினும் உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு கிருபை கொடுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, நான் தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் நடக்க விரும்புகிறேன். அவர் ஒருவேளை என்னை ஜாபில் வச்சுக்கொண்டே ஊழியத்தை செய்ய சித்தம் கொண்டா அப்படி செய்கிறேன். முழு நேரமாக என்னை அழைப்பாரே, நான் முழு நேரமாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். இதை கேட்கிற உங்களை ஹல்லேலூயா கர்த்தர் தொடும்படியாக விரும்புகிறார். நேரம் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் மீது ஒரு தேவ தரிசனம், தேவ திட்டம் இருக்கு என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவர் உங்களை தொட்டு பயன்படுத்த விரும்புகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருக்கு நீங்க வேணும். தம்பி தங்கச்சி நீ வேணும் ஆண்டவர் இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. அன்பான சகோதரி சகோதரி நீங்கள் வேண்டும் ஆண்டவருக்கு. பெரியவர்களே ஆண்டவர் இயேசுவுக்கு நீங்க வேணும். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் இயேசுவே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நானும் உங்களுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் அப்படியே உங்கள் வலது கரத்தை லைட்டாக உயர்த்துங்களேன். அப்படி வலது கரத்தை உயர்த்துவீங்களா? உயர்த்தப்பட்ட கரங்களை ஆண்டவர் இயேசு பிடிக்க விரும்புகிறார். அப்படி இருக்கிற இடத்துல அப்படி கரங்களை உயர்த்துங்களேன். லிஃப்ட் யூர் ரைட் ஹேண்ட். உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. ஏசப்பா, நான் உம்முடைய சித்தம் செய்ய விரும்புகிறேன். பலவீனத்தோடு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க. ஆண்டவனுடைய கரத்தை பிடிக்க விரும்புகிறார். ஏசப்பா, உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கெஞ்சுகிறேன். உடைய வல்லமையுள்ள கரம் பிடிப்பதாக. Let the powerful hand of the Almighty God come down and touch, oh Lord, touch. அநேக உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் பிடிக்கிறார். உண்மையாய் அர்ப்பணிக்கிற உங்களை அவருடைய சித்தத்தை உணர்ந்து செயல்பட வைப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தேன்னு உங்களுடைய கரங்களை பிடிக்கிறார். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. தேவ சித்தம் செய்ய நீங்கள் ஒப்பு கொடுக்குறபடினால உங்கள் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறதை என்னுடைய ஆவியில் உணர்கிறேன். கைகளை கீழே போட்டுக்கோங்க. ஆண்டவரே, உண்மை நம்பி கைகளை உயர்த்தி அர்ப்பணித்திருக்கிறாங்க. ஆவி ஆத்துமா சரீரத்தில் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய சித்தத்தின்படியே நீங்கள் செய்து கொடுங்க. ஆண்டவரே, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கட்டும், அவங்க அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கட்டும், புது வாழ்வின் நிறைவு தங்கி தாப்பரிக்கட்டும். உங்களுடைய வருகை வரும் மட்டும் உங்களுடைய அன்பிலும் கிருபையிலும் வளர்ந்து வருக கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே செய்கிறபடினால மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு நிரந்தரம். உங்கள் சித்தம் செய்வதே எங்கள் வாழ்க்கையில் நிரந்தர மகிழ்ச்சியை சமாதானத்தை கொடுக்க ஆண்டவரே. இதை அறிந்தவர்களாக நாங்கள் தொடர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே என்னோடு கூட சேர்ந்து அப்படியே பாடி நம்ம முடிப்போமா? அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன்னாண்டவரை வருவாய். தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆண்டவர் அழைக்கிறார். அர்ப்பணித்து உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவரே, நன்றி செலுத்த விரும்புகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் என்னோடும் இணைந்திருக்கிற அத்தனை பேரோடும் கர்த்தர் அற்புதமாக நீ பேசியிருக்கிறீர். தேவ சித்தத்தை நாங்கள் உங்களுடைய சித்தத்தை எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில்
ஆண்டவரே முன்பதாக வைத்து அவைகளை நிறைவேற்ற அர்ப்பணித்து ஓட கர்த்தர் கிருபை தருகிறீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், குடும்பத்தின் பிள்ளைகள், சபைகள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவைகள் ஒவ்வொன்றையும் சித்தத்தின்படியே சந்தித்து கொடுங்க. கர்த்தர் செய்த அற்புதமான நன்மைகள் சாட்சிகளை கேட்டு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. செய்கிறபடினால நமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். கோணலானவைகள், மாறுபாடான சிந்தனைகள், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா இருளின் ஆதிக்கங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சரீரத்தில் எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆண்டவரே மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கிட்னி ப்ராப்ளங்களும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா சுகர் ப்ராப்ளமும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா சரீர பலவீனங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. முட்டு வலிகள் மாறட்டும், தலைவலி மறையட்டும் ஆண்டவர். இடுப்பு வலிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. சுகம் உண்டாவதாக. இருதய நோயின் பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை. எல்லா விதமான கேன்சர் வியாதிகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. என்னுடைய தழும்புகளினாலே நீங்கள் சுகமானீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரை. சுகமாக்குற வல்லமையின் கரம் இறங்கி அற்புதங்கள் செய்யட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும், உயர்வு உண்டாயிருக்கட்டும், ரட்சிப்பு குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும் சுவாமி. கணவன் ரட்சிக்கப்படட்டும், மனைவி ரட்சிக்கப்படட்டும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், பெற்றோர்கள் ரட்சிக்கப்படட்டும். ரட்சிக்கின்ற அனுபவம் குடும்பத்தில் மேலோங்கி நிற்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுப்பா, நீங்கள் செய்கிறபடினால மக்கள் நன்றி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் நாம மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம், எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுப்பாவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you all.